கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 11 வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அநேக வேளைகளிலே கர்த்தரை விசுவாசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையாய் நாம் அவரை விசுவாசிக்கின்றோமா? அவரால் என்னுடைய காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று கர்த்தரை நாம் நம்புகின்றோமா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசம் என்பது நாம் நம்புகிறவற்றில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்புகின்றோம். அவர் உண்டென்றும் அவர் நமக்கு ஜீவனை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகின்றார். அவருடைய கிருபையினால் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். ஒரு நாள் அவரை நாம் முகமுகமாய் பார்ப்போம் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். ஆனால் நாம் அந்த நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா? பெயருக்கென்று கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார் என்றல்லாமல் உண்மை உள்ளவர்களாய் அதை உறுதியாய் நம்பி நாம் அவரை விசுவாசிப்போமானால் அவர் நம்மை நீதியின் வழியில் நடத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அவரை நாம் முகமுகமாய் காணவும் நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் நம்மை நடத்துவார். விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் அவரை கண்டதில்லை, ஆனால் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் அந்த நிச்சயத்தோடு நாம் வாழும்போது ஆவியான தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு வழி செய்வார். ஆபிரகாம் கல்தேர் தேசத்திலே விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னபோது கர்த்தரை அவர் கண்டதில்லை. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவராய் கர்த்தரை விசுவாசித்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகவே நாமும் பெயருக்கென்று விசுவாசிக்கிறேன் என்றல்ல, கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்பி அதில் உறுதி உள்ளவர்களாய் கர்த்தரை சார்ந்து முழு நிச்சயம் உள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே ஒருபோதும் அவ்விசுவாசிகளாயிராமல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அவரோடு நித்தியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை உறுதியாய் விசுவாசித்து உம்மை மட்டுமே நம்பி நாங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் உம்மை காண காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கென்று காத்திருக்கிறவர்களாய் ஆயத்தமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.